வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க சில பல முக்கியமான தகவல்கள். இதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல இந்த டிசிசி நியமனங்கள் முற்றிலும் தடை. சோ இது பாத்தீங்கன்னா முற்றிலுமா தடை செய்யணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. 500 பேருந்துகளுடைய இவி பஸ் கொள்முதல் பாத்தீங்கன்னா டெண்டரை ரத்து செஞ்சிருக்காங்க. இதே போல பாத்தீங்கன்னா டிசிசி உடைய நியமனங்கள் 3274 நியமனங்களும் முறைகேடா நியமிக்கிறது கண்டறியப்பட்டால் முற்றிலும் தடை செய்யப்படும் என்றதை என்னன்னு பார்க்கலாம். அதே போல டிஎன்எஸ்டிசி 2026 உடைய நோட்டிபிகேஷன் என்னவாக இருக்கும். சோ மகளிருக்கு உண்டான இந்த வெற்றி பயணம் திட்டம், இந்த வெற்றி பயண திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் எப்பொழுது துவக்கி வைக்க இருக்கார். சோ டிஎன்எஸ்டிசில இந்த வெற்றி பயணத்துடைய முக்கிய அறிவிப்புகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சோ டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்கள் எடுக்கிறாங்களா, இல்ல டிரைவருக்கு தனியா கண்டக்டர் தனியா இந்த பணியிடங்கள் எடுக்கிறாங்களா அப்படின்றது என்னன்றத பார்க்கலாம். சோ போக்குவரத்து கழகத்துல புதிய பேருந்துகள் 300 பேருந்துகள் பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் புதுசா கொள்முதல் செய்து அதை துவக்கி வச்சுட்டாரு. சோ இனி பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி 2026 அதிக அளவுல ஆட்கள் எடுக்க போறது உறுதியாக்கப்பட்டிருக்குங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிலவுகிறது அப்படின்றத குறிப்பிட்டே சொல்றாங்க. சோ எல்லோருமே எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்புகள் என்னைக்கு வருமா, நாளைக்கு வருமா, இன்னும் சில தினங்கள்ல நமக்கு வருமா அப்படின்ற அறிவிப்புகள் எல்லோரும் மத்தியிலுமே கலந்து குழப்பத்தோட இருக்கு. சோ கண்டிப்பா போக்குவரத்து கழகத்துல சில பல முக்கியமான அறிவிப்புகள் வர காத்துக்கிட்டு இருக்கு. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா டிசிசி உடைய நியமனங்கள்ல நிறைய முறைகேடுகள் இருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. சோ டிசிசி உடைய நியமனங்கள்ல முறைகேடுகள் இருப்பது குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்படுமாயின் புதிய அறிவிப்புகள் நிச்சயமாக கண்டிப்பாக வரும். சோ டிசிசில இந்த நியமனத்துல நிறைய தடைகளை எதிர்பார்க்கிறாங்க. சோ புதிய அறிவிப்புகள் டிசிசி உடைய டிரைவர் கம் கண்டக்டருடைய புதிய அறிவிப்புகள் இன்னும் ஒரு சில தினங்கள்ல வரும். அதுல பெண்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு உண்டான பணி வாய்ப்பை தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் வாயிலாக வெளியிட போறதா தகவல்கள் வந்திருக்கு. சோ கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. போக்குவரத்து கழகத்துல நீங்க இப்பதான் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சில பல முக்கியமான அறிவிப்புகள் வர காத்துக்கிட்டு இருக்கு. சோ டிசிசி நியமனங்கள் 500 இவி பஸ் டெண்டரை ரத்து பண்ணது போல டிசிசி நியமனங்கள் 3274 பேருடைய நியமனத்தை ரத்து செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதற்கான அப்டேட்டை விரைவில் போக்குவரத்து கழகத்தான் ஒரு வெள்ளை அறிக்கை விடுவாங்களா, இபில வெளியிட்ட மாதிரி போக்குவரத்து கழகத்துல ஏன் வெள்ளை அறிக்கை வெளியிட முடியல. சோ கண்டிப்பா இதுல வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டால் நிறைய போக்குவரத்து கழகத்தில் நடந்திருக்க முறைகேடுகள், கடந்த 20 ஆண்டுகள் நடைபெற்ற முறைகேடுகள் அனைத்துமே அம்பலமாகும். போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஒரு நல்ல காலம் இதனால பிறக்கும் அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாம். நிறைய ஊழியர்கள் பாத்தீங்கன்னா பற்றாக்குறைய முக்கியமா போக்குவரத்து ஊழியர்களுடைய டியூட்டியை மாத்துவாங்க. சோ கண்டிப்பாக எல்லாமே சேஞ்சஸ் இன்னும் வெள்ளை அறிக்கையில தெரிஞ்சிடும். ஓகேங்களா. சோ டிஎன்எஸ்டிசி 2026 நோட்டிபிகேஷன்ல டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா இருக்க போறாங்க. டிரைவர் 20,000 பேரும், கண்டக்டர் 8,000 பேரும், மொத்தம் 28,000 நபர்களை எடுக்கிறதுக்கு உண்டான அறிவிப்புகள் வர இருக்கு. இபில 20,445 போல போக்குவரத்து கழகத்துல 28,000 பணியிடங்கள் ரெடியா இருக்கு. இதற்கான அரசு அறிவிப்பு இன்னும் ஒரு சில தினங்கள்ல நாம எதிர்பார்க்க முடியுங்க. சோ நீங்க இப்பதான் போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ணக்கூடிய நபராக இருந்தா சில விதிமுறைகள் அனைத்துமே நீங்கள் பின்பற்ற வேண்டியதா இருக்குங்க. என்னென்ன விதிமுறைகள் போக்குவரத்து கழகத்துல பின்பற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதற்கட்டமா டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இது கம்ப்ளீட்டா உங்களுக்கு தேவைப்படும். இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களால வண்டியே ஓட்ட முடியாது, இல்ல இந்த ஜாபுக்கு உங்களால விண்ணப்பிக்கவும் முடியாது. சோ டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது, ஆனா கண்டக்டர் லைசன்ஸ் எடுப்பது அவ்வளவு எளிது கிடையாது. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் வாயிலாக மட்டும்தான் உங்களால இந்த கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்துக்கொள்ள முடியும். சோ இதையும் பாத்தீங்கன்னா வச்சு நீங்க
முக்கிய முடிவுகளை எடுத்துக்கலாம். சோ திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலம் ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கி அதற்காக உங்களோட கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்துருவீங்க. சோ போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ண இதுதான் டைம். இப்ப வந்து ஆர்டிஓ ஆபீஸ் அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்து வச்சுக் கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நாள் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.